மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய தினத்திலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலே, அதாவது தரம் 10க்குரிய பாடத்திலே இருக்கின்றோம். 2வது பாடத்திலே வருகின்ற வாக்கிய இயைபு. முதல் வாக்கியம் என்றால் என்ன என்று பார்த்து அந்த வாக்கிய இயைபு பார்ப்போம். அதாவது வாக்கியம் என்று சொல்லுகின்ற போது எழுவாய் பயனிலை ஆகிய அந்த உறுப்புக்கள் சரியாக அமைகிற போது தான் அதை வாக்கியம் என்று சொல்லலாம். சரியாக அமையாத போது அதிலே ஏதோ ஒரு மாற்றங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறோம். அதைத்தான் இயைபு என்றுகிறோம். வாக்கிய இயைபு என்று சொல்லுகிற போது வாக்கியம் ஒன்றின் எழுவாயாக அமையும் பெயர் சொல்லும், பயனிலையாக அமையும் வினைச்சொல்லும், திணை பால் எண்ணிடம் என்ற இலக்கணக்கூறுகளோ ஒன்று அல்லது இயைபு பெற்று வருவது வாக்கிய இயைபு. அப்போ திணை பால் எண்ணிடம் என்ற அந்த விதிகளுக்கு ஏற்ப அது இயைபு பெற்று வருகிற போதுதான் அது சிறந்த வாக்கியமாக கருதப்படுகின்றது. இதில் சில வேளைகளிலே சில இலக்கண விதிகளுக்கு மாறுபட்ட வகையிலும் எங்களுடைய மரபு ரீதியாக சில பழக்கத்திலே வருகின்ற வாக்கியங்களும் இருக்கின்றன. அவை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இங்கே வாக்கிய இயைபு என்று சொல்லுகிற போது இலக்கண அமைப்பின்படி அமைவதைத்தான் வாக்கிய இயைபு என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே முரளி பாடம் படித்தாம் என்ற வாக்கியத்தை நாங்கள் எடுப்போமாய் இருந்தால், முரளி எழுவாய் பயனிலை படித்தான். இது எதை படித்தான்? பாடத்தை படித்தான். இது ஒரு இலக்கண முறைப்படி சரியாக அமைந்த வாக்கியம். இங்கு எழுவாயான முரளி உயர்திணை ஆண்பால் ஒருமை படற்கை என்பவற்றை அறிவீர்கள். அந்த திணைபால் என்னிடம் என்பவற்றை நாங்கள் நோக்குவோமா இருந்தால் உயர்திணை ஆண்பால் திணைபால் எண் ஒருமை படற்கை என்பவற்றையெல்லாம் நாங்கள் அதில் பார்க்கிறோம். இடம் இவ்விலக்கணக்கூறுகளை பயனிலையாக ஆகிய படித்தான் என்னும் சொல்லி ஏற்றி பெறுவது அறிய முடிகிறது. படித்தான் என்று சொல்லுகிற போது அதுவும் உயர்திணையில் வருகின்றது, என்ன ஆண்பாலாக வருகின்றது. அதே மாதிரி ஒருமையை உணர்த்துகின்றது, படற்கை என்ற வகையிலையும் வருகின்றது. அப்போ இப்படி இவை சரியாக அமைகிற போது இயைபுப்பட்டதா வாக்கியமாக, அது ஒரு ஒழுங்கு அமைப்பிலே வந்த வாக்கியமாக நாங்கள் காணலாம். அப்போ திணைபால் எண்ணிடம் என்ற அந்த மூன்றும் ஒழுங்காக அமையப்பெற்று அமையுமாயிருந்தால் அதைத்தான் சிறந்த வாக்கியமாக சொல்லுகிறோம். இதில் ஒன்று பிழையாக இருந்தாலும் அது வாக்கிய அமைப்புக்குள்ளே வராது. ஆனால் நடைமுறையிலே அவை சில வேளைகளில் நடைமுறையிலே அவை மாறுபட்டு அமைவதும் உண்டு. அவ்வாறான வாக்கியங்கள் எங்களுடைய தமிழ் மொழியிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாக்கியங்களை நாங்கள் வேறொரு வகையிலே நாங்கள் அவற்றை பார்ப்போம். அதுதான் பின்னால் வருகின்றது. முதலிலே பார்த்துட்டு அதற்கு போவோம். இவ்வாறு அமைந்து வருவதே வாக்கிய இயைபு என்று சொல்லுகிறோம். இந்த வாக்கிய இயைபு என்றது அதுதான். அதாவது திணைபால் எண்ணிடம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்றதாக அந்த வாக்கியம் அமைய வேண்டும். வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனை இயைபு பெற்று வருவது வளாநிலை எனவும். வளாநிலை என்று சொன்னால் அது பிழையற்றது. இயைபு பெறாமல் வருவது வழிநிலை என்றும் அழைக்கப்படும். இதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போவோம். இயைபு பெறாமல் வருகிறது, பெற்று வருவது வளாநிலை, அது பிழையற்றது. வளாநிலை வளாநிலை, வலு என்றால் பிழை, வளாநிலை என்றால் பிழையற்றது. ஆகவே அந்த திணைபால் என்னிடம் எல்லாம் சரியாக அமையுமா இருந்தால் அது இயைபுடைய வாக்கியம். அதைத்தான் நாங்கள் வளாநிலை வாக்கியமாக நாங்கள் சொல்லுகிறோம். வளாநிலை வலுநிலையம் இருக்கிறது. அந்த வலுநிலை என்ன என்றதை நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்கிறோம். வழிநிலை எப்படி என்று பாருங்கள். வளாநிலை வழிநிலை என்ற இந்த இதில் 2 விதத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். வளாநிலை என்ற வாக்கியம் ஒன்று எழுவாயும் பயனிலை இலக்கண அமைதியை பெற்று வருவது. இப்போ பாருங்கள், உதாரணமாக நாம் ஒற்றுமையாக வாழ்வோம், இலங்கை எமது தாய் நாடு ஆகும், வானங்கருத்து மழை பொழிந்தது. இந்த வாக்கியங்களை அவதானிக்கிறோம். நாம் ஒற்றுமையாக வாழ்வோம், இலங்கை எமது தாய் நாடு ஆகும்,
வானம் கருத்து மழை பொழிந்தது என்று சொல்லப்படுது. இதை சொல்றது நாங்கள் வளாநிலை வாக்கியங்கள். வழிநிலை வாக்கியங்களை இதில் என்னென்னா எல்லாம் சரியாக இருக்கு. நாம் வாழ்வோம் என்ன பன்மையில் வருகிறது. அப்படி இலங்கை ஒரு தாய் நாடு, எமது தாய் நாடு, அதுவும் அப்படித்தான் வருகின்றது. வானம் கருத்து மழை பொழிந்தது, வானம்தான் கருத்து மழை பொழிந்தது. வாக்கியம் ஒன்று எழுவாயும் பயிலும் இலக்கண அமைதி புறாமல் வருவதும் இருக்கு. அதான் வழிநிலை வாக்கியம். இவ்வாறுங்க, அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டது. அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டாள் என்று வந்தால் தான் சரியான வாக்கியம். நாங்கள் அப்படி சொல்லாமல் சும்மா இந்த அதாவது பேச்சு வழக்கிலையும் நாங்கள் சொல்கிறது அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டதில் அது எல்லாத்தையும் மறந்து போனான் என்றெல்லாம் கதைக்கிறாங்கல்ல. அந்த கதைக்கிற அந்த பகுதி ஈடுபட்டது என்று அகரணைப்படுத்தி வருகிறது. பட்டது என்று சொன்னால் அது என்ன அகரணைப்படுத்தி வருது. ஆனால் உயர்தனையை அகரணையில் முடிக்கிறோம். அப்போ பாருங்கள், அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டது. அதிகாலையில் நாய்கள் குரைத்தது. அங்கே நாய்கள் என்று குரைத்தது என்று வருது. அதிகாலையில் நாய்கள் குரைத்தது என்று நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுகிறோம். நாய்கள் குரைத்தது என்று தான் சொல்கிறோம். ஆனால் எப்படி வரணும்? இலக்கணத்தின்படி குரைத்தன என்று வரணும். என்று நாய்கள் என்று வந்திருக்கு, பல நாய்கள். இப்போ இதை எல்லாவற்றையும் நாங்கள் வழிநிலை வாக்கியங்கள் என்று சொல்லுகிறோம். இது சொல்கிறது வழிநிலை வாக்கியங்கள். வழிநிலை ஏற்படுவதற்கான காரணங்கள் அறியாமை, சோம்பல், மறதி, தடுமாற்றம். வழிநிலை வாக்கியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியான வாக்கியங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வழிநிலை வளாநிலை. அப்போ வழிநிலை வளாநிலை என்றது இப்போ உங்களுக்கு விளங்குது. இனி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும். இது பயிற்சியை பாருங்கள். வாக்கியங்களில் ஏற்படும் வழுக்களின் வகைகளை நோக்குங்கள். வழுக்களின் வகைகள் பால்வழு, எண்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, இப்படியெல்லாம் இருக்குது. பாருங்க. சேவல் கூவினாள். சேவல் கூவினாள் என்றால் அது வழிநிலை, வலுவாக்கியம். சேவல் எப்படி வரும்? கூவியது என்று வரும். இங்கே கூவினாள் என்று, சேவல் கூவினாள் என்று நாங்கள் சொல்லுவோம். சேவல் கூவியது என்று வருவான். எண்படுவ பாருங்க. கணனிகள் இயங்கியது. கணனிகள் பல இருக்குது, இயங்கியது என்று சொல்லப்படும். கணனிகள் இயங்கின என்று வருவான். இடவழு பாருங்க. அரசன் சென்றேன். அரசன் சென்றேன் என்று வருகிறது. அப்படி வரவனும் அரசன் சென்றான் என்று வருவான். அது நான் சென்றேன் என்று தான் வருவான். என்ன அரசன் சென்றேன் வகுப்பில். காலவழு பாருங்க. கடந்த ஆண்டு நடைபெறும். கடந்த ஆண்டு நடைபெறும் என்றால் எதிர்காலத்தை இங்கே எதிர்காலம் இருக்குது. கடந்த ஆண்டு நடைபெற்றது என்று வருவான். வினாவழு. ஐவரும் வந்தானா. ஐவரும் வந்தனரா என்று முடியவன். இதெல்லாம் வழக்கம். விடைவழு. உனது பெயர் என்ன என்ற வினாவுக்கு எனது ஊர் தம்பலகாமும் என. இந்த வினாவுக்கு விடை. உனது பெயருக்கு ஊரை சொல்ற. உனது பெயர் என்ன என்ற வினாவுக்கு எனது பெயர் கண்ணன். இப்படி வரவன். மரபுவழு. சிங்கத்தின் இளையது குஞ்சு. அது என்ன? குஞ்சு என்று வராது. சிங்கத்தின் இளையது குருடை. இதுதான் வலு. வலு வளாநிலை என்ற இந்த இரண்டு விஷயங்களையும் நாங்கள் இப்போ பார்த்தோம். இனி வலு அமைதி என்று ஒரு பகுதியை பார்க்கலாம். அதுதான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒரு வாக்கியத்திலே எழுவாயும் பயன்லையும் இலக்கண அமைதி பெறாத போதும் நீண்ட காலமாக சமூகத்தில் பயிலப்படுதல் காரணமாக அவ்வழுக்களை விதிவிலக்காக ஆண்டோர் கருதினர். இது ஒரு விதிவிலக்கு. இவ்வாறு விதிவிலக்காக கொள்வதையே வலு அமைதி என்று. பிழைதான், ஆனால் பிழை அல்ல என்று அமைதியாக அதை எடுத்துக்கொள்கிறோம். அங்கே நாங்கள் பிழை இல்லாத வாக்கியங்களையும் பார்த்தோம்.
பிழையான வாக்கியங்களையும் பிழையில்லாத வாக்கியங்களையும் பார்த்தோம். அது வலுநிலை வாக்கியங்கள், வளாநிலை வாக்கியங்கள் என்று பார்த்தோம். இங்கே வலு அமைதி என்று சொல்லுகிறோம். சிலவை நாங்கள் சரியாக இருக்கும் பாருங்கள். வலு அமைதியின் வகைகளை பாருங்கள். திணை வலு அமைதி, பால் வலு அமைதி என்றெல்லாம் வருகிறது. பார்ப்போம். திணை வலு அமைதியை பாருங்கள். மகிழ்ச்சி, கோபம், உயர்வு, இழிவு, சிறப்பு முதலானவை காரணமாக ஒரு திணையில் கூற வேண்டியதை மற்ற திணையில் கூறுவது. ஒரு திணையிலே கூற வேண்டியதை மற்ற திணையிலே. இப்போ நாங்கள் என் செல்லக்குட்டி என்று சொல்லுகிறோம். யாரை பார்த்து? என் செல்லக்குட்டி வந்துட்டா. ஒரு குழந்தையை பார்த்து சொல்லுகிறோம், செல்லக்குட்டி என்று சொல்லுகிறோம். செல்லக்குட்டி என்று என்ன எதை சொல்கிறது? நாய்க்குட்டி பூனைக்குட்டியை தான் சொல்கிறது, அகுரனை. ஆனால் உயர்தனை ஆகிய குழந்தை புள்ளியை நாங்கள் செல்லக்குட்டி என்று சொல்லுகிறோம். என்ன? உயர்தனை ஆகிய ஒரு பெண் குழந்தையை நாங்கள் செல்லக்குட்டி என்று சொல்லுகிறோம். ஆண் குண்டு பெண் குண்டு. அப்போ உயர்தனையாக குழந்தையை குட்டி என அகர்ணையை கூறுவது. குட்டி, நாய்க்குட்டி பூனைக்குட்டி தான் குட்டி என்றது. இங்கே உயர்தனையான அந்த குழந்தையை நாங்கள் குட்டி, செல்லக்குட்டி என்று சொல்லுவோம். இவன் ஒரு மாடு. ஆசிரியத்தில் கூட வகுப்பறையில் சொல்லுவார், இவன் ஒரு மாடு. அவர் என்ன? உயர்தனையாக ஒருவனை பார்த்து மாடு என அகர்ணையை கூறுவது. அகர்ணையை கூறுவது. இதுக்கும் அந்த சில வேளைகளில் கோபம் காரணமாக அப்படி சொல்லுவோம். அப்போ இது திணை வலுகமை. இப்படி சொன்னால் அதை வலு அமைதி என்று எடுத்துக்கொள்கிறோம். இப்போ செல்லக்குட்டி என்று நாங்கள் சொல்கிறோம். என்னோட செல்லக்குட்டி என்று குழந்தையை பார்த்து சொல்கிறோம். அதை வலு அமைதி என்று எடுத்துக்கொள்கிறோம். இவன் ஒரு மாடு, ஒன்றுமே தெரியாது என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் மகிழ்ச்சி, கோபம் என்ற இந்த இரண்டையும் பார்த்தோம். இப்போ நாங்கள் உயர்வை பார்க்கிறோம். நுளம்பார் பேசினார் நாடகத்தில் வருது. என்ன? நுளம்பார் என்ற நாடகத்தில் அங்கே வருது. நுளம்பார் பேசினார். நுளம்பார் அது அகர்ணை சொல்லு. இங்கே பேசினார் என்று உயர்நிலையில் சொல்லப்படும். அகர்ணியான நுளம்பினை உயர்நிலையில் கூறுவது. நுளம்பார் பேசினார். இழிவு. ஒருத்தர் பாடிக்கொண்டிருக்கிறான், கழுதை பாடுகிறான். நாங்கள் சொல்கிறோம் அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கல. கழுதை பாடுகிறான். உயர்தனையானவன் பாடல் இனிமை காரணமாக கழுதை என்று சொல்கிறோம். கழுதை. சிறப்பு. எங்கள் சொத்து எங்கள் பிள்ளைகள். எங்கள் சொத்து எங்கள் பிள்ளைகள். சொத்து என்ன? அது அகர்ணை, பிள்ளைகள் உயர்தனை. ஆகவே இங்கே சொத்து என்பது அகர்ணையும் பிள்ளைகள் என்பது அங்கே சரியாக வரும். சும்மா சொல்கிறோம். இப்போ இதையெல்லாம் நாங்கள் என்னென்று வலு அமைதி என்று எடுத்துக்கிறோம். எங்கள் சொத்து எங்கள் பிள்ளைகள் சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் பழக்கத்தில். இன்னும் சில வலு அமைதிகள் வருகிறது பாருங்கள். உயர்தனைக்குரிய தன்மை பெயரும் அகர்ணைக்குரிய பெயரும் சேர்ந்து வரும்போது உயர்தனையில் வாக்கியம் முடிவடைதல். இதையும் வலு அமைதியாக எடுக்கிறோம். இது மிக அவதானமாக நீங்கள் அவதானிக்க வேண்டியது. பரீட்சைகளுக்கு வர்றது. உங்களுடைய முதலாவது பேப்பரில் அநேகமாக வர்றது. நானும் காளைகளும் சூடு மிதித்தோம். நானும் காளைகளும் சூடு மிதித்தோம். இங்கே நானும் காளைகளும் என்று சொல்லுகிறது. நான் உயர்தனை, காளைகளும் அங்கே அகர்ணை. அப்போ நானும் காளைகளும் சூடு மிதித்தோம் என்று தான் வருகிறது. உயர்தனையாக போய் முடியும். அப்போ உயர்தனைக்குரிய தன்மை பெயரும் அகர்ணைக்குரிய பெயரும் வரும்போது உயர்தனையில் வாக்கியம் முடியுது. மிதித்தோம் என்று சொல்லி அங்கே உயர்தனையெல்லாம் முடியுது. அகர்ணையிலே முடிக்கக்கூடாது, அது பிழையாப்பு. இப்போ மிதித்தோம் என்று வருது. அப்படின்னால இதையும் நாங்கள் வலு அமைதி என்று தான் எடுக்கிறோம். காளைகள்லாம் உண்மையாக மிதிக்க, நானும் சேர்த்து மிதிக்கிறேன். உயர்தனை படைக்க பெயரும் அகர்ணை பெயரும் வரும் சந்தர்ப்பத்தில் உயர்தனையில் முடிவடைதல். பாருங்கள். குறவனும் குரங்கும் சென்றனர். குறவனும் குரங்கும்
சென்றனர் உயர்ந்த நிலையில் போய் முடியுது. அதுவும் உயர். இதை சொல்கிறது இதுவும் ஒரு வலுகமைதி தான். இப்படியாக பால் வலுகமைதி இனி வருகிறது. மகிழ்ச்சி, கோபம், உயர்வு, இழிவு காரணமாக ஒரு பாற்சொல் பொருளை வேறொரு பாற்பொருளாக கூறுவது. மகிழ்ச்சியில் சொல்லுகிறார் பாருங்க, என் ராசாத்தி. என் ராசாத்தி என்று சொன்னால் அது பெண் பிள்ளையை தான் சொல்கிறார் ராசாத்தி என்று. ஆனால் இவர் ஆண் பிள்ளையை சொல்கிறார் என் ராசாத்தி, என்ன ராசாத்தி என்று சொல்கிறார். ஆண் மகனை நோக்கி கூறுறார் மகிழ்ச்சி காரணமாக என்ற ராசாத்தி. ஆண் பிள்ளையை தான் சொல்கிறார். கோபம், கோபம் காரணமாக ஒருவனை பார்த்து இவன் ஆண்மை இல்லாத பெண், கோபம் காரணமாக இழிவுபடுத்தி ஆண்மை இல்லாத பெண் என்று சொல்லுவான். உயர்வு, அதிமேதகு ஜனாதிபதி வருகை தந்தார்கள். ஒரு ஆள் தான் அங்கே வருது, ஆனால் தந்தார்கள் என்று முடிக்கிறோம். அதிமேதகு ஜனாதிபதி வருகை தந்தார்கள், உயர்வு காரணமாக சொல்வது. இதெல்லாம் வலு அமைதியாக சொல்லப்படுகிற வாக்கியங்கள். இழிவு, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. 6 நேரம் முடியுது. விடா, விடாண்டா 6 நைக்குரியது தான். இதை நாங்கள் மூர்க்கன் அங்கே வருது, இதையும் வலு அமைதி என்று இருக்கிறோம். விடாது என்று சொன்னாலும் சரி, அது வலு அமைதி. அப்போ இது பால் வலு அமைதியில் வருது. எண் வலு அமைதி இருக்கு. எழுவாய் ஒருமையில் அமைய பயனிலை பன்மையாகவும், எழுவாய் பன்மையில் அமைய பயனிலை ஒருமையாகவும் அமையும் வாக்கியங்கள் எண்பது. 2 கண்ணம் சிவந்தது. பாருங்க, 2 கண்ணும் சிவந்தது. தாயார் வந்தது. இதை பார்த்து சொல்லப்படுது. 2 கண்ணின் சிவந்தது என்று. 2 கண்ணின்றைக்கு பலது, சிவந்தது என்றைக்கு ஒருமையில முடியுது. இதையும் வலு அமைதி என்று இருக்கிறார். இந்த தாயார் வந்தது என்று சொல்லுகிறார். என்னென்னா கன்றக்குட்டியில் தாயார், பசு வருகுது, அதை வந்தது தாயார் என்று உயர்தனைப்படுத்தி சொல்லி தாயார் அந்த கன்றக்குட்டியில் தாயார் வந்தது. இப்போ தான் மத்தியான நேரம் வந்து பால் கொடுத்துட்டு போகுது. அப்போ தாயார் வந்தது என்று சொல்லுகிறார். மற்ற இடவலு அமைதி, வாக்கியத்தில் எழுவாய் ஓரிடத்துக்குரிய சொல்லாக அமைய பயனி புற இட சொல்லாக அமைந்து வருவது. பாருங்க, நீயோ அவனோ நானோ இதை செய்தார். யார் இதை செய்தார்? நீயோ அவனோ நானோ. நீயோன்ற முன்னிலை, அவனோன்றது படற்கை, நானோன்றது தன்மை. அப்போ இந்த 3லேயும் யார் இதை செய்தார்? நீயோ அவனோ நானோ யார் இதை செய்தார்? இதையும் நாங்கள் வலு அமைதி என்று இருக்கிறோம். இடவலு எந்த இடத்துக்கு? கால வலு அமைதி, விரைவு, மிகுதி, தெளிவு ஆகிய காரணங்களாலே ஒரு காலத்துக்குரிய எழுவாய் வேறொரு கால பயனை கொண்டு முடிவது. சொல்லுகிறார், தாமதமாகின்ற ஒருவன் இதோ வந்துவிட்டேன் என. விரைவுதான், தாமதமாகி வந்தவன் இதோ வந்துவிட்டேன் என்று அவன் சொல்றான். ஒருபோதும் நேர காலத்துக்கு வராதவனை பார்த்து நீ வந்துவிட்டாய், எல்லாம் முடிந்தது போலத்தான். ஒருபோதும் நேர காலத்துக்கு வராதவனை பார்த்து நீ வந்துவிட்டாய், எல்லாம் முடிந்தது போலத்தான்.
என்ன இப்படி சொல்கிறோம். மிகுதிப்படுத்தி தெளிவு. நீ கூடாத ஒரு கூடித் திரிகிறாய், இனி கட்டாய், இனி கட்டாய். இது தெளிவு. இப்படியாக நாங்கள் இந்த வலு அமைதி வாக்கியங்கள் இவ்வாறாக அமைவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இனி நாங்கள் பயிற்சிக்கு போவோம். எழுவாய்க்கு பொருத்தமான பயனிலையை தெரிவு செய்கிறேன் சொல்லுவோம். ஒவ்வொரு பாடலிலும் இனிமையானது, இனிமையானவை, இனியவைகள், இனியன. ஒவ்வொரு பாடலும் இனிமையானது எது என்று சொல்லிச்சிடலாம். இல்லை, பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்தது என்று சொல்லுவாங்க. அது பலகமீதி வாக்கியம். கீதாவும் மாலாவும் கல்லூரிக்கு சென்றனர். சென்றது கீதாவும் ஒரே உயர்தனை அவை சென்றனர் என்று அது சரியான வாக்கியம். சில வேளைகளை கீதாவும் மாலாவும் கல்லூரிக்கு சென்றோம் என்று சொல்லுவார். இன்று கணனி பாவனையாளர்கள் அதிகரித்துள்ளது என்று முடிகிறது இருக்கு. அதிகரித்துள்ளது அவர்களிட முடியும். இதெல்லாம் பலுகமிதி சொற்கள். இதில் பொருத்தமான பயனிலையே பாருங்க. கார்த்திகா கோயில் மணியை நாங்கள் சரியான வாக்கியத்துக்கு கார்த்திகா கோயில் மணியை அடித்தாள், அடி என்றதை வச்சு அடித்தாள். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் சரியா. பேராசிரியர் பலர் நிகழ்வுக்கு வந்திருந்தனர். பேராசிரியர் பலர் பொருத்தமான பயனிலைகள். பழங்கள் ஒவ்வொன்றும் இனிமையானவை. உலகம் அமைதியின்றி தடுமாறுகின்றது. உலகம் அமைதியின்றி தடுமாறுகின்றது. இப்படியாக நாங்கள் அந்த பொருத்தமானவற்றை வாசித்து வைக்கலாம். இனி பிரதேச வழக்கு சொற்கள் என்றதை நாங்கள் சும்மா பார்ப்போம். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற சொற்களை பயன்படுத்துகின்ற. இப்போ மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு ஒரு விதமான சொற்களை பயன்படுத்துவார்கள். யாழ்ப்பாண பிரதேசத்தில் வித்தியாசமாக, மலையகத்தில் வித்தியாசமாக ஒவ்வொரு பேச்சிலிருந்து பிரதேச வழக்கு சொற்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அப்படியானவற்றை நாங்கள் இந்த இதில் பார்க்கணும். பேச்சு மொழி, எழுத்து மொழி என மொழியில் இரு வடிவங்கள் உள்ளன. இவ்விரு வடிவங்களும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையனவாக இருந்த போதும் வேறுபட்ட வடிவங்களாகவே இயங்குது. பேச்சு மொழி வரை, எழுத்து மொழி வரை. நாங்கள் பேசுகிறது மாதிரி எழுதுகிறார். எழுத்து மொழிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு. மக்கள் அன்றாட தொடர்பாடும் போது பேச்சு மொழியிலேயே கையாளுகின்றனர். தொடர்பாடு இருக்குது. ஆனால் பல்வேறு இலக்கிய வடிவங்களிலும் பேச்சு மொழியை கையாண்டு எழுதுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அண்மை காலமாக அப்படி பேச்சு மொழியிலேயே எழுதுகின்ற வழக்கம் அண்மை காலமாக இருந்து வருகிறது. பேச்சு மொழி ஒரு நாட்டுக்குள்ளேயே பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டதாக அமைந்திருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளேயே பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டது. மேலும் தமிழ் பேசும் நாடுகளிலே நாட்டுக்கு நாடு வேறுபாடு கொண்டதாகவும் அமைகிறது. அதேபோல சமூகத்துக்கு சமூகம் வேறுபட்டதாகவும் பேச்சு மொழி அமைந்திருக்கு. ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரதேச ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வேறுபட்டு வழங்கும் பேச்சு வழக்கு சொற்களையே பிரதேச வழக்கு சொற்கள் என்ற மரபு இலக்கணத்திலே குறிப்பிடுவாங்க. அப்போ அதாவது பிரதேச வழக்கு சொற்கள் என்றால் பிரதேச ரீதியாகவும் சமூகம் வேறுபட்டு வழங்கும் பேச்சு வழக்கு சொற்களையே பிரதேச வழக்கு சொற்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். பிரதேச வழக்கு சொற்கள் இரண்டு வகையில் பாகுபடுத்தி நோக்கத்தக்கது. பிரதேசத்துக்கே உரிய தனித்துவமான சொல் வழக்குகள் ஒன்று, பேச்சு மொழியில் ஒலி மாற்றமடைந்து வழங்குவது இன்னொன்று. பிரதேசத்துக்கே உரித்தான சொற்கள் சொல் வழக்குகள் இருக்குது. அதை விட பேச்சு மொழியில் சில மாற்றங்கள் உள்ளதாக அமைவது, ஒலி மாற்றம் செய்து அமைப்பது. இப்போ பாருங்க, குச்சொழுங்கை, குச்சொழுங்கை என்று சொல். பேந்து, விதானை, கிருகி, உமல், லயம் போன்றன
பிரயோகத்துக்குரிய பிரத்யேக வழக்கு சொற்களாகும். அந்த பிரயோகத்தில் மட்டும்தான் இவ்வாறான சொற்கள் வழங்கப்படும். காத்து, இதில, பெரசா, மனே போன்றவை ஒலி மாற்றமடைந்து வழங்கப்படும். இனி நாங்கள் பின்வரும் சொற்களை படித்து பிரேச வழக்கு சொற்களை பற்றி மேலும் மறந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள். வடக்கு பிரதேச வழக்கு. காத்து என்று சொல்கிறோம். வடக்கு பிரதேசம் காற்றைத்தான் காத்து என்று சொல்லுவோம். தேழ்வை, தேவை என்பதை தேழ்வை என்று சொல்கிறோம். கிழிந்த என்பதை கிழிஞ்ச என்று சொல்கிறோம். கரடி என்ற கரடி என்று சொல்கிற வழக்கம் இருக்கு. இன்றைக்கு என்பதை இன்றைக்கு என்று சொல்கிற வழக்கம் இருக்கு. இதிலே என்பதை இதிலை என்று சொல்லுவோம். புத்தகம் என்பதை புத்தகம் என்று சொல்லுவது வழக்கம். மரக்கறி, காய் பிஞ்சு என்று சொல்கிற வழக்கம் இருக்கு. மகன், மோன. இது வடக்கு பிரதேச வழக்கு சொற்கள். இனி கிழக்கு பிரதேச வழக்கு சொற்கள். ஆழங்குறைந்த நீர்ப்பகுதி வழியே சொல்கிற தரவை, சிறுகேணிய துறவு என்று சொல்கிறது. பின்பு அல்லது பிறகு என்பது மறுகா, மருகா, மருகா. கிழக்கு பிரதேசத்தில் மட்டக்கிழக்கு பிரதேசம். மகனே என்பதை மனே என்று சொல்கிறது. பற்றை என்றதை பத்தை, பத்தை என்று சொல்கிறோம். சூட்டுக்களம், களவட்டி என்று சொல்கிறோம். தென்னிலங்கையில் பாருங்கள். அழகு என்பதற்கு பதிலாக பசுந்து. சொதி, ஆணம் என்று சொல்லுவார். நாங்கள் சொதி என்ற அவர் ஆணம் என்றுவார் தென்னிலங்கை. பின்பு என்ற பொறகு, பொறகு தென்னிலங்கை பொறகு. மேற்கு பிரதேச வழக்கு பாருங்க. அன்னம் என்பது அன்ன என்றும், பொன்னை என்பது பொன்ன என்றும், எங்களுக்கு என்பது நம்மளு ஒழுக்கு, நம்மளுக்கு எங்களுக்கு என்று. மலையக்கலை மொழி சொற்கள் பாருங்க. விரைவாக என்ற பெரசான்னு சொல்கிறோம். தொழிற்சாலையை ஸ்டோர் என்று சொல்கிறாங்க. கொழுந்து நிற்கும் இடத்தை அங்கே மடுவம் என்பார். மாடு என்றதை காடி என்று சொல்கிறோம். இப்படியெல்லாம் அந்த சொற்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு வழங்குகின்ற தன்மை காணப்படுகின்றன. இது மொழிபெயர்ச்சியில் ஒரு பகுதி. சுருக்கம் எழுதுதல் என்றது என்னென்றால், இந்த இதை சுருங்க சொல்லுகிறது ஒரு முக்கியமான விஷயம். விரிவாக சொல்ல வேண்டிய விஷயத்தை, விரிவாக சொன்ன விஷயத்தை சுருங்க சொல்வது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்குற போது, பத்திரிகை அழைத்து கொடுக்குற போது, அவர்கள் அதை ஒரு குறுகிய அளவிலே செய்து சுருங்க சொல்லி அதை பத்திரிகையில் போடுவார்கள். அதிகமான செய்திகளை போட வேண்டி இருப்பதனால இப்படி செய்வது வழக்கம். சுருங்க சொல்லி அவற்றை விளக்குகிறார். மற்ற சாராம்சத்தை அவர்கள் பேணுறது. சாராம்சத்தை மட்டும் சுருக்கமாக எடுக்கிறது. ஒரு பந்தியில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் சாராம்சத்தை மட்டும் எடுக்கிறது தான் சுருக்கம். அப்படியான ஒரு விரிவான உரைநடை பகுதியை அதன் கருத்து சிறிதும் கெடாதவாறு குறித்த அளவிலே சுருக்கி திரட்டி சொந்த மொழி நடையிலே எழுதுவதை சுருக்கம். இப்படியான சுருக்கம் எழுதுகின்ற ஒரு தன்மை எங்களோட ஓயல் வகுப்புகளுக்கு இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான சுருக்கம் எழுதுகின்ற அந்த பயிற்சியை நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கிறோம். ஆனால் அதை விரிவாக நாங்கள் பார்க்க வேணும். ஆகவே அடுத்த வகுப்பில் இதை சுருக்கம் எழுதலை தொடருவோம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.